தமிழ்நாடு டெம்பிள் டாட் நியூஸ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மே 2025 தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றி தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள், நட்சத்திரம், கிழமை, திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது அவசியம். தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நாட்கள் திங்கள், செவ்வாய், வியாழன். தாலி கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் புதன், சனி, ஞாயிறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில விதிவிலக்கான நாட்கள் வந்து இருக்குது. அந்த நாட்களில் அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி நீங்கள் தாலி கயிற்று மாற்றிக்கொள்ளலாம். அப்படி ஒரு சிறப்பான தெய்வீகமான நாள் மே மாதத்தில் வருகிறது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிற்றை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். ஒரு தெய்வீகமான ஒரு நன்னாள். மே மாதத்தில் மாற்றணுன்னா இந்த நாளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. மே 8. சரி, நம்ம ஒவ்வொரு நாளாக தெரிஞ்சுட்டு நாளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னா வளர்பிறை நாட்கள், அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வர அந்த 15 நாட்கள் வளர்பிறை நாட்கள், பௌர்ணமிக்கு பிறகு வர இந்த 15 நாட்கள் தேய்பிறை நாட்கள். புரியுதுங்களா? பௌர்ணமிக்கு முன்னாடி, இது பின்னாடி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வளர்பிறை நாட்கள் தான், 1லேருந்து 11 வரைக்கும். இதில் வந்து உங்களுக்கு அஷ்டமி, நவமி, தசமி இதுவுமே நல்ல நாள் தான். செவ்வாய்க்கிழமை, தசமி 6ஆம் தேதி. இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்றலாம். இந்த நாள் இல்லை அப்படின்னா 8ஆம் தேதி. இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப விசேஷமான நாள். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நன்னாள். அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், தேய்பிறை நாட்கள் வந்து வருது. தேய்பிறையில் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சனிக்கிழமையாக வருது, பஞ்சமி திதி 17 மாற்றக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தசமி, தேய்பிறை தசமி புதன்கிழமை வருது, மாற்றக்கூடாது. இதை விட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. இதுவுமே வந்து தசமி, பஞ்சமி வந்து சனிக்கிழமை தான் வருது. இந்த நாள், இந்த 2 நாள் 6, 8 தான் வந்து மிக மிக விசேஷம், அரிதான ஒரு நன்னாள். இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளுங்கள். தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது காலை 4:30 6. ராகு காலம், குளிகை, யமகண்டம் இந்த நேரங்களை வந்து தவிர்த்துடுங்க. கறி நாட்களை தவிர்த்துடுங்க. இப்போ நம்ம குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் தாலி கயிறை மாற்ற தவறிட்டீங்க அப்படின்னா ஒரு நாட்களை சொல்லுங்கள் அப்படின்னா அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மாதிரி சுப முகூர்த்த நாட்களாக, கறி நாட்களாக இல்லாமல் காலை நேரத்தில் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். தவிர்க்க முடியாத காரணங்கள், அதாவது மாங்கல்ய கயிறு வந்து அருந்து விழுந்துருச்சு, அரும் நிலையில் வந்து இருக்குது, அதாவது விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அருந்துரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அதுலேயும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த நாட்களை வந்து நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக சொல்கிறது. மற்றபடி வந்து நல்ல நாளுக்காக காத்திருந்து மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொண்டு மாங்கல்ய பலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். அதை தவிர்த்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தாலி கயிறு மாற்றுவதற்கான உகந்த மாதங்களாக சொல்லப்படுவது சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, மாசி. இந்த மாதங்கள் வந்து மிக விசேஷமான மாதங்களாக கருதப்படுகிறது. மற்ற மாதங்களில் மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்றால் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது விசேஷமான நாட்களை வந்து நம்ம பதிவு செய்கிறோம். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா நீங்கள் மாற்றிக்கிட்டு தான் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் ஜூன் 2025 தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.